अस्सलाम वालेकुम हाय फ्रेंड्स वेलकम बैक टू மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னு நம்புகிறோம். இன்றைக்கி நம்ம சேனல் சல்வா கபீரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இஃப்தார் வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. இதில் வந்து ஒரு நியூ ரெசிபி ட்ரை பண்ணணுன்னு நினச்சிருக்கேன். ஸோ ரெசிபி வந்துட்டு ஃப்ளாப்பா இல்லை ஹிட்டா அப்படின்னு எனக்கே தெரியாது. பிகாஸ் என்னமோ இப்போ எனக்கு ரொம்ப ஃபெமிலியரான எனக்கு தெரிஞ்ச நான் நிறைய டைம் ட்ரை பண்ணி நல்லா வந்த ரெசிபீஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ளாப் டவுன் ஆகுது. ஸோ எனக்கே தெரியல. ஸோ இன்றைக்கி வந்து அந்த ரெசிபி எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ வெளில போயிட்டு நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ அழகாக காட்டணும். அழகாக காட்டு. இது அழகா இல்லை, வேற ஏதோ காட்டு. நல்லா காட்டுற. இப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு சிரிப்பாக வரும். ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு ஜூஸ்க்காக தண்ணி எடுத்து தண்ணி ஆல்ரெடி இருக்கு. யார் வச்சா? நிஜமாவா? நிஜமா வச்சியா? ஏய் காலையில நான் வச்சது ஏமாத நான் மறந்துட்டேன். ஆமா நான் தான் காலையில தண்ணி வச்சிருக்கேன், நான் மறந்துட்டேன். அக்கா வந்து பாத்திரம் வருமா நடிச்சிட்டு இருக்கா. ஆமா தானே சொல்லு. தெரியலையே, பூண்டு நல்லா தான் இருக்குமா தெரியல. இன்னைக்கு செய்யப்போகிற ரெசிபிக்கு வந்து நான் பொட்டேட்டோஸும் முட்டையும் வேக வச்சுருக்கேன் வீடியோவில். இதில் பொட்டேட்டோ இதில் முட்டை ரெடி ஆகிட்டுருக்கு. அது ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு சட்னி ரெடி பண்ணிட்டு அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் அதே மாதிரி நம்ம பண்ணலாம். ஓகேவா? இது வந்து நேற்று நம்ம இது பண்ணோம்ல வாழைப்பழம் போட்டு பஜ்ஜி பழம்புரி, அதில் வந்து மிச்சம் வந்த மாவு. ஸோ இது வந்து நான் எடுத்து வச்சிருந்தேன் ஃப்ரிட்ஜில். ஸோ அக்கா சொல்லி சுய மாதிரி போடலாம் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் இன்னும் நான் இது பண்ணேன், சீக்கிரம் செஞ்சுருவேன், ஸ்டார்ட் பண்ணேன். இது ஆக்சுவலாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்கு நான் பார்த்துருக்கிறது. ஆஸ் யூஷுவல் யூடியூப் பார்த்து தான் பண்ணுவேன்னு வைங்க. பட் மேபி நீங்கள் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்ல, அதுக்காக தான். கமெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்கல்ல, நீங்கள் டெல்லியிலேருந்து இங்கே வந்துட்டீங்களாங்கிற கமெண்ட்ஸ் தான் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. டெல்லியிலேருந்து வந்துட்டான்னு கேட்டால் ஆமாம், பட் பெர்மனெண்ட்டாக இல்லை, டெம்பரரியாக வந்திருக்கேன். ஓகேங்களா? நிஜமாக புரியல எப்படி தான் வந்துட்டு வ்ளாகெல்லாம் கண்டினியூஸாக எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய வ்ளாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் வச்சு ஒரு வ்ளாக் எடுக்கிறதெல்லாம் சும்மா கிடையாது. நிறைய பேர்த்துக்கு கமெண்ட்லாம் பார்க்கும்போது சிரிப்பு வரும் நமக்கு, இதெல்லாம் வ்ளாக் அப்படிலாம். ஆனால் ஒரு கேமரா எடுத்து வச்சு நம்ம பண்ணுறது எல்லாம் வந்துட்டு ஒரு சோலாவாக வீடியோவாக எடுக்கிறதெல்லாம் சின்ன விஷயம்லாம் கிடையாது, பசிப்பட்ட விஷயம்லாம் கிடையாது. நிறைய பேர் கஞ்சி எப்படி வைப்பேன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கஞ்சி எல்லாமே குத்து மதிப்பான மெஷர்மெண்ட் தான், எதுவுமே மெஷர் பண்ணியெல்லாம் எடுத்து பண்ணவே மாட்டேன். முடிஞ்ச நான் பண்ணுறேன் நிறைய சமயம் வந்துட்டு எந்த மெஷர்மெண்ட்டும் இல்லாமல் தான் போடுவேன். கப் மெஷர்மெண்ட்டும் எதுவும் இருக்காது, குத்து மதிப்பாக போட்டு வைக்காம தான். ஏன்னா அக்கா வந்து எனக்கு அப்படியே சொல்லி கொடுத்துருக்கா, பெரிய அக்கா. அதனால மானுமா, அதனால் நான் வந்துட்டு அதே மாதிரி பழகிட்டேன். அவ்வளோ அப்படி தான் குத்து வைப்பை தான் வைப்பேன், நல்லா டேஸ்ட்டாக வைப்பேன். ஆனால் அந்த குத்து வைப்பேன் நல்லா வைப்பேன், சில டைம் சொதப்பேன். இப்போ ரொம்பவே சொதப்புறேன், ஏன்ட்டு தெரியல எனக்கு. ஆமாம், எடுத்துவே அத்தாக்கு எடுத்துவே சரியா? அது ஃபுல்லாக முடிக்கக்கூடாது. அத்தாக்கு எடுத்து வச்சக்கா. இன்னைக்கு நான் எப்படி கஞ்சி வைப்பேன் சொல்லி உங்களுக்கு காணுங்க. ரொம்ப யூனிக்கான மெத்தடோ இல்லை தேங்காய் பால் ஊற்றி அந்த மாதிரிலாம் இல்லை, ரொம்ப யூஸ்வலான கஞ்சி தான். நிறைய பேர் அவங்க ஊரோட ஸ்பெஷல் கஞ்சிலாம் சொல்லி செய்கிறாங்கல்ல. ஸோ அது பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் வரும். எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்களுக்குலாம் தெரியுது பாருங்கள். ஸோ எப்படி அவங்க ஊரில் வந்து கஞ்சி வைப்பாங்கன்னு சொல்லி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நான் பார்த்து ரொம்ப வாவ் அப்படின்னு நினச்சா யூடியூபர்ஸ்லாம் இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அவங்களால பார்க்கும்போது. அவங்களுக்கெல்லாம் அவங்களோட பேரண்ட்ஸ் ஆகட்டும் இல்லை அவங்களோட பெரியம்மா அவர் யாராவது ஒருத்தவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்களே. ஸோ எனக்கு வந்து அந்த மாதிரி கிடையாது, எல்லாமே என்னோடய ரெசிபீஸ் தான். நான் எதெல்லாம் பார்த்து கற்றுக்கணும் அதெல்லாம் ட்ரை பண்ணுவேன், எது நல்லாயிருக்கும் அதெல்லாம் திருப்பி பண்ணிகிட்டே இருப்பேன். பச்சை பேச்சு ஆறு பார்த்தேன்னா ஒருத்தவங்க பார்த்தா செஞ்சுருப்பேன். அது மாதிரி அக்கா சொல்லி கொடுக்குற ரெசிபீஸும் நிறைய ஃபாலோ பண்ணுவேன். அவள் சூப்பராக செஞ்சு தருவா. முக்கால்வாசி ரெசிபி அவகிட்ட கேட்டு செஞ்சுருவேன். நான் நல்லா இருக்கும். பிரியாணி எல்லாம் அவளோட ரெசிபி தான், சூப்பராக இருக்கும். அண்ட் அந்த கேரளா ஸ்டைல் பிரியாணி மட்டும் நானாக செய்வேன், ஏன்னா அதை அவள் செய்ய மாட்டான், அதனால நானே செய்வேன். எண்ணெய் ஊற்றிருக்கேன், பட்டை கிராம்பு ஏலக்காய் மட்டும் இதில் போடுவேன். இதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுட்டு கொஞ்சமாக மட்டும் வெந்தயம், நல்லா தடுப்பு தானே இந்த கஞ்சி, ஸோ அதுக்காக கொஞ்சம் வெந்தயம் போட்டுருவேன். நான் பூண்டு அரைச்சி வைக்க மறந்துட்டேன். கொஞ்சமாக பூண்டு போட்டுட்டேன். கரண்ட்டு வச்சு இந்த மாதிரி பூண்டு டேஸ்ட் தீன்ஸ் அவ்வளோதான், கொஞ்சம் தான் இருக்குது.
நான் வந்து பல்கெல்லாம் ரெடி பண்ணி வைக்கல, கொஞ்சமாக ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் என்னமோ அப்போ அரைச்சி பண்ணாலும் நல்லா இருக்கும், ஃபீல் அடிக்கடி தேவைப்படும். ஸோ அதனால் எப்படியுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலுமே எனக்கு பிரியாணி செய்யும்போது ஃப்ரெஷ்ஷாக தான் அரைக்க சொல்லுவாங்க. அதனால் நான் வந்து கொஞ்சமாக கஞ்சிக்கு மட்டும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கிடைக்கணும். புதினா வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷான ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கும்போது எனக்கு அப்படியே அந்த ஃபீல் சொல்லவே முடியல. ஏன்னா வெளியில் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஐட்டம்ஸ் கிடைச்சாலுமே அது ஃப்ரெஷ்ஷாக ஃபீலே ஆகாது எனக்கு. அது ஏன்னு தெரியல. அது நான் அப்படி நினச்சேனா இல்லை அப்படி தான் இருந்துச்சா டெல்லி அப்படின்னு எனக்கு தெரியல இப்போ வரைக்கும். பட் இப்போ திருப்பி டெல்லி லைஃப் நினச்சா கொஞ்சம் ஸ்கேரியாக தான் இருக்குது எனக்கு. இதுலேயே கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்குவேன். கொத்தமல்லி புதினா போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்குவோம். இதை மட்டும் செஞ்சு வச்சுட்டேன் என்னோட பெரிய வேலை முடியும். அதுக்கப்புறம் மற்ற எல்லாமே டக்கு டக்கு ஜூஸும் வேலையே இல்லை. பால் ட்ரிங்க்கும் இன்னைக்கு இல்லை, பால் ட்ரிங்க் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. வீட்டில் வந்து ஓடுவேன். தக்காளி ஒன்று போடணும். தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி தான் நம்ம கட் பண்ணி போட்டுடலாம். மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பண்ண மாட்டேன். ஏதாவது வீடியோ பார்த்து சமைக்கிறேன்னு வைங்களேன், அது துல்லியமாக பார்த்து கரெக்டாக சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போவேன். ஆனால் இது நானே பண்ணுற விஷயம் தான் அசால்ட்டாக பண்ணிக்கிறேன். சம்டைம்ஸ் தான் நல்லா பண்ணுவேன், சில டைம்ஸ் ஷாப்பு தான். இப்போ வந்து ரைஸும் மூணு தாலும் நான் வந்து சோப் பண்ணி வச்சுருவேன். ஒரு 10 minutes தான். சில டைம் தான் சோப் பண்ணுவேன், சில டைம் வந்து சோக்கே பண்ண மறந்துடுவேன். ஒரு 1 டம்ளர் சீரக சம்பா ரைஸ் எடுக்கிறீங்கன்னா 1/2 டம்ளர் ஆஃப் மூணு தால் போட்டால் போதும். அதுதான் மெஷர்மெண்ட்டு. ஸோ அதை போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி எடுத்து போட்டு நம்ம நிறைய தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி விசில் போட்டு உப்பு போட்டு ரெடி பண்ணி அங்கே வச்சிட வேண்டாம். தண்ணி ஃபுல்லாக ஊற்றிடலாம். தண்ணியுமே அளவெல்லாம் எனக்கு தெரியாது, நான் பாட்டு குச்சினைக்கு ஊற்றலாம் தான். போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சாலும் போதும். ஒரு 2 விசில் தான் குக் பண்ணுவேன். என்னோட குக்கருக்கு 2 விசிலே வந்து ரெடி ஆகிடும். அவ்வளோதான். உருளைக்கிழங்கு நல்லாவே வெந்துருச்சு. ஸோ ரொம்ப வெந்துருச்சோன்னு டவுட்டாக இருக்குது. ஓ மை காட், ஏன்னா சிம்மில் போட்டு வச்சோமா, ஸோ நல்லாவே வெந்துருச்சு. பரவாயில்ல, சூடு. விஷயம் எனக்கு இந்த உருளைக்கிழங்கு வச்சு பண்ணுற டிஷ்ஷெல்லாம் பிடிக்காது. எப்படின்னா ஸ்நாக் மாதிரி பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது எனக்கு. ஆனால் இன்றைக்கி பார்த்த டிஷ் வந்து நல்லாயிருக்கும்னு தோணுது. அது என்னோடய ஃபேவரட் யூடியூபர் வந்து பண்ணாங்க. ஸோ அதனால் ட்ரை பண்ணி பார்ப்போம். ரெசிபி வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக பாதி ரெசிபி ஷூட் ஆகிடுச்சு தான். அதுக்கான ஃபில்லிங்கெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ப்ரெட் க்ரம்ஸ் இல்லைன்ட்டு இப்போ தான் பார்க்குறேன். அது எனக்கு வீட் பிரெட் பார்க்கறதுமே எனக்கு பயங்கர கிரேவிங்ஸ் ஆகிடுச்சு. எதுக்குன்னா வீட் பிரெட் பார்த்தா சாக்லேட் கேக் கிரேவிங்ஸ் ஒரு மாதிரி எனக்கே டவுட்டு. அந்த மாதிரி எனக்கு திடீர்னு சாக்லேட் கேக்கோட கிரேவிங்ஸ் வந்துடுச்சு. அக்காட்ட சொன்னால் அக்காவை சொன்னேன், நோம்பு ஆரம்பிச்சு இன்னைக்கு கேக்கே பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரெட்டில் ஆகும்போது கொஞ்சம் இதுக்குள்ளே பார்த்துக்கிறது நல்லது. சில டைம் அந்த ஃபங்கஸ் எல்லாம் இருந்தால் நமக்கு தெரியாது. கொஞ்சம் கோஸாக மட்டும் வச்சு எடுத்துக்கிட்டேன். இது இருந்தால் தான் வேலையாக நடக்கும். போதும் இந்த அளவுக்கு அரைச்சோன்னா சரியாகாது. ஓகே, ஏதாவது கையில் மிஸ் பண்ணிட்டே தான் இருப்பேன். ஏன் ரெண்டுத்தில் அண்ட் இதில் ஒரு சட்னி ரெடி பண்ணோம். ஓகே, அதை ரெடி பண்ணிட்டு பார்த்தோம். 6 o'clock ஆயிடுச்சு. நான் இப்போ தான் நம்மளோட ஸ்நாக் வந்து இப்படி ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன். தான் இன்றைக்கி நம்ம செஞ்ச ஸ்நாக்கு. புதுசாக ட்ரை பண்ணுறதுலாம் இல்லை, கொஞ்சம் டைம் நிறைய எடுக்க மாட்டாங்க. தூங்கிருப்பான் கருப்பை நான் வராத மாதிரி. கஞ்சி நல்லா மிக்ஸ் பண்ணி மட்டும் விட்டுறலாம். இல்லை உனக்கு கரெக்டாக இருந்தான்னு பார்த்துக்கோ. போதும், சரி. ஆயில் ஊற்றிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி, வேறு இந்த மாதிரி ஜூஸ் கலக்கணும். ஜூஸ், ஆமாம், ஜூஸ் எந்த மாதிரி வெங்காயம் எவ்வளோ ஊற்றணும்னு சொல்லணும். வெங்காயம் ஊற்ற அளவுக்கு டேஸ்ட் பார்த்து ஊற்று. நம்மளோட ஸ்நாக் வந்து போட்டாச்சு. இதுதான் இந்த பால்ஸ் தான். சூப்பராக ரெடியாக இருக்குது. மானம் பார்த்தீங்களா, ஊரே தூக்குச்சுன்னு அக்கா சொல்கிறா. அவள் கரெக்டாக சொல்லுவாள். எனக்கு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படியா நான் செய்கிற ஸ்நாக் எல்லாம் கொஞ்சம் சொதப்பினாலும் நல்லா பண்ணுவேன்ல. முட்டை
போண்டா கிடையாது, அது ஒரு வெரைட்டி ஸ்நாக். நம்ப வைக்கிறது இந்த மருதாணி இலையை படிக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த காசு எடுக்கலாம். ரோஸ் சிரப் நான் கேட்டிருந்தேன். தேங்க்யூ. டேங்கல் வாங்கினீங்க. டேங்க் வரையோ இது இன்னைக்கு நல்லா நான் பழக்கிட்டேன். நாளைக்கு வரலாம். சூப்பர். இது ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம்க்கா. சரி ஓகேண்ணா. இதை மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். மேரேஜ் ஆகாதான் அப்படி கொஞ்சம் காமெடியெல்லாம் அந்த மாதிரி காமெடியெல்லாம் பண்ணுவாங்க 90s கிட்ஸ் காமெடி. அந்த காமெடி சிரிச்சு சிரிச்சு வயிறே வலிக்கிற மாதிரி இருக்காது, ரொம்ப மொக்கையாக இருக்கும். ஆனால் அதில் தான் அவங்க ரொம்ப டேலண்டட் நியூ ஸ்நாக் சூப்பராக இருக்குது. அதில் ரெடி பண்ண அந்த மயோனைஸ் எல்லாம் வைக்கவுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அதாவது மனம் சூப்பராக சம்சி வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன். அவங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லைனா ஒன்றும் இல்லை. பழபஜ்ஜி மட்டும் ஸ்டாப் ஆயிடுச்சு. நேச்சுரல் வ்ளாகர். நான் தான் மேக்கப் போடல, இந்த இது மட்டும் ஸ்டாப் ஆயிடுச்சு. பழம் மட்டும் போடணும்னு வச்சோம்ல, அது மட்டும் போடல. ஸோ இது ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு மட்டும் திருப்பி விட்டால் ஆக முடிஞ்சு. அந்த சாஸ் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஆமாம், இன்னைக்கு கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஹைட்டாக ஆச்சு. அது முருகிச்சு நினைக்கிறேன். பாரு, அது முருகிச்சு பாருடி. லைட்டாக ப்ரௌன் ஆச்சுன்னு எடுத்துடலாம். அதான் என்ன பப்பாளியா? பப்பாளி சைஸ்ல இல்லை பலாப்பழம் சைஸ்ல தான் இருக்கு. அதனால தான் கேட்டேன், டவுட்டு. அதுதான் பப்பாளி வாங்கிட்டு வர சொன்னா பலாப்பழம் வாங்கிட்டு வந்துருக்கீங்க. இதை விட ஃப்ரூட்ஸ் மட்டும் கட் பண்ணிட்டு வேலை முடிஞ்சது. இன்னைக்கு எல்லாம் வேலையெல்லாம் பிரிச்சுக்கிறதுனால சூப்பராக வேலை முடிஞ்சது. அதெல்லாம் வைக்கவும் செஞ்சாச்சு. 15 மினிட்ஸ் முன்னாடி வச்சாச்சு. 15 மினிட்ஸ் இருக்குது. சரி ஓகே, ஃபேஸ் வாஷெல்லாம் பண்ணி ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்து நம்ம உட்காந்துடலாம். நீ என்ன பேசுனாலும் ரெக்கார்ட் ஆகும். அது வந்து என்னன்னா பிரெட் எக் மாயோ ஸ்டஃப்டு பாம். மாயா இல்லடி மாயோ. மாயோ இல்லடி, அதுக்குள்ள மயோனைஸ் வச்சிருக்கேன், அதான் மாயோ. மாயோ ஸ்டஃப்டு. ஸோ இது வந்து KFC ஒன்று நியூ ஓப்பன் ஆயிருக்கு. அதை மச்சா சொல்லிகிட்டே இருக்காருக்கா. பார்த்தீங்களா நீங்கள்? நைட் ஓப்பன் ஆயிருக்கு. இன்னைக்கு மத்தளமெல்லாம் தட்டி பயங்கரமாக இது பண்ணிருக்காங்க. மத்தளம் தட்டி. ஓகே, அவ்வளோதான். எனக்கு நான் வந்து உட்கார்றேன். நான் அவ்வளோதான். KFCயா? KFC சாப்பிட்டு நம்ம ரிவ்யூ போடுறதுக்கு இருந்தால் ஏத்தா நிறைய சீடு இருக்கு பாரு பெரிய. அதில் 35